வீடியோவே எதுவுமே போடலை. சரி ஒரு லாங் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளார வந்திருக்கேன். ஸோ இந்த காட்டுக்குள்ளார வந்தாக்கா ஒன்றும் வீடியோ போடுற மாதிரி எதுவுமே இல்லை, இல்லைனா சுற்றி வேப்ப மரம் தான் இருக்குது. ஸோ வேப்பம் பழம் இருக்குது, அது கூட பறிக்க கூட முடியாது, கீழே போட்டிருக்கதான். ஸோ வேறு ஏதாவது தெம்பெடுதான்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். ஒன்றுமே தெம்படலை. ஹாய், இதோ அங்கே ஒரு பரண்டை இருக்குது, அதை பறிக்கலாம். அது எப்படி போடுறதான்னு தெரில, வெறும் முள்ளாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுறேன். வேற குச்சிருச்சு, போயிட்டு இருக்கிறாங்க. கரண்டு செடி இருக்குது, கரண்டையாவது கழிச்சான், என்ன ஆகுமோ தெரியல. நிறையா அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் நிறையா ஏதாவது இருக்கும் வந்து பறிக்கிற மாதிரி, கரண்டை இருக்கும், அப்போக்கோவை இருக்கும். இப்போலாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. ஹாய், முள்ளு தான் ஃப்ரெண்டு குத்திடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. காலில் ரத்தமே வருது. அடிச்சாச்சு. வேற எங்கேயாவது இருக்கிறாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம வந்து இப்போ பரண்டை பறித்தோம். ஸோ கொஞ்சம் தான் அது இருந்தது, அது பறிச்சாச்சு. ஸோ வேறு எங்கேயாவது இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்தான சைடு வந்தோம், நொச்சித்தாய் இருக்குது, நொச்சித்தாயை பறிக்கலாம் வாங்க. நொச்சித்தாயை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் போடலான்னு இருக்கிறேன். காலில் ரொம்ப வலி அதிகமாக இருக்குது, அதனால் ஓடிச்சுட்டு தண்ணீர் போடலாம். காட்டுக்குள்ளே இப்போல்லாம் இந்த நொச்சித்தாயை கூட பாருங்கள், எல்லாம் வாடி வதங்கி போய் தான் கிடக்குது. ஸோ நான் வேறு ஏதோ பிளான் பண்ணி வந்தேன் பறிக்கலாம்னு சொல்லிட்டு, இங்கே வேறு எதுவுமே கிடையாது. அதனால் சரி இருக்கிறதையாவது பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நொச்சித்தாயை பறித்தேன், கொஞ்சோண்டு பரண்டை பறிச்சிருக்கேன். அன்றைக்கி இதோட போக வேண்டியதான், வேறு எதுவும் கிடையாது. எல்லாம் வந்து ஒரே காடாக தான் இருக்குது. இப்போல்லாம் காடெல்லாம் அழிச்சிட்டாங்க.